எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி வந்து நான் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதை இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோரி பார்த்துடலாம். எக்கால ஒளி எழுப்புபவர். ஸோ எக்காலம் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து கோயிலெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து மூவிஸில் அந்த போரெல்லாம் வரும்போது ஒரு வாத்தியம் வாசிப்பாங்க இல்லைங்களா, அதாவது இது ட்ரம்பட் அப்படின்னு இங்கிலீஷில் காமனாக சொன்னாலும் இது வந்து எக்காலம் அப்படிம்பாங்க தமிழில். அதாவது அது வந்து கொஞ்சம் நீட்டமாக வளைஞ்சிருக்கும், அதை வந்து எக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்காலத்தை வாசிக்கக்கூடிய ஒரு நபர் பற்றின கதை தான் இது. ஓகே, எக்காலம், எக்கால ஒளி எழுப்புபவர். இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு முறை ஒரு எக்கால ஒளி எழுப்புபவர் போர் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை கைது செய்து சிறைக்கு அழைத்து சென்றபோது அவர் இவ்வாறு கூறினார். அதாவது அவர் வந்து கதறினார். அதாவது அழுதுட்டு கத்துறாரு. என்ன கத்துறாங்க அப்படிங்கிறத டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. ஐயா, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். நான் ஒருவரை கூட கொல்லவில்லை. நான் வெறும் என் கருவிகளோடு அவர்களுடன் சென்றேன். முன்னோக்கி சென்று கடுமையாக சண்டையிட நான் அவர்களுக்கு ஊக்கமளித்தேன். அது மட்டும்தான் நான் செய்தேன். அவனுடைய கோரிக்கையை கேட்டு காவலர்கள் புன்னகைத்தனர். அவர்கள் சொன்னார்கள். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்றதும் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. ஆனால் நண்பா, அந்த காரணத்திற்காகத்தான் நீ தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நீ வெகுஜன படுகொலையில் ஒருபோதும் பங்கேற்கவில்லை. ஆனால் நீ எப்போதும் மற்றவர்களை கொலை செய்ய தூண்டிவிட்டாய். போரில் கொல்லும் மற்றும் இறக்கும் வீரர்களை விட நீ தொழில் ரீதியாக மிகவும் கொடுமைக்காரன். வன்முறையிலும் இரத்த களரியிலும் ஈடுபட மற்றவர்களை தூண்டிவிடுபவன் நிச்சயமாக கொலையாளிகளை விட மோசமானவன். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங் வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம். எக்கால ஒளி எழுப்புபவர் இல்லைன்னா வந்து கொம்பூதுவோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்டெல்லாம் வந்து நான் நெட்லேருந்து தான் கலெக்ட் பண்ணேன். ஓகே, ட்ரம்பெட்டர். ஓகே, ட்ரம்பெட்டர். ஸோ ட்ரம்பெட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதை வாசிக்கிறவங்களை வந்து ட்ரம்பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சிறையில் அடைப்பது அப்படின்னா டு பி ஜெயில்டு. கைதி, பிரிசனர். கைது செய்வது டு அரெஸ்ட். சிறை, ஜெயில். அழுவது அல்லது கதறுவது அப்படின்னா டு கிரை. காவலர், கார்ட். விட்டு விடுவது டு லீவ். கொல்வது டு கில். ஒரு அல்லது ஒற்றை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒன்று, அது வந்து சிங்கிள். நபர், பர்சன். உடன் செல்வது டு அக்கம்பனி. கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். ஊக்கமளிப்பது டு இன்ஸ்பயர். முன்னோக்கி நகர்வது அல்லது முன்னோக்கி செல்வது அப்படின்னா டு மூவ் ஃபார்வர்ட். கடுமையாக போராடுவது, கடுமையாக சண்டையிடுவது அப்படின்னா டு ஃபைட் ஹார்ட். நம்ம எப்படி வந்துட்டு கடுமையாக வேலை செய்கிறது வந்து ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து டு ஃபைட் ஹார்ட். புன்னகைப்பது அப்படின்னா டு ஸ்மைல். கோரிக்கை, ரிக்வெஸ்ட். தண்டனை அளிப்பது டு பனிஷ். காரணம், ரீசன். பங்கேற்பது டு டேக் பார்ட். பார்ட்டிசிபேட் சொன்னோம்னாலும் ஓகே தான். வெகுஜன படுகொலை அப்படின்னா மாஸ் கில்லிங். ஸோ மாஸ் அப்படின்னா வந்து நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ கில்லிங் அப்படின்னா கொல்வது. ஸோ வெகுஜன படுகொலை. எப்போதும் அப்படின்னா ஆல்வேஸ். ஜெனோசைட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்னென்னா அந்த இனப்படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து ஜெனோசைட் அப்படின்னு சொல்லுவோம். GENOCID. தூண்டுதல் டு ப்ரோவோக். கொடுமைக்காரனாக இருப்பது அப்படின்னா டு பி க்ரூக்கட். தொழில், ப்ரொஃபஷன். வீரர்கள், சோல்ஜர்ஸ். போர், வார். மற்றவர்களை தூண்டிவிடுவது டு ஸ்டர் அதர்ஸ். ஈடுபடுவது டு இன்டால்ஜ். வன்முறை, வயலன்ஸ். இரத்தம் சிந்துவது, இரத்தக்களரி, அதெல்லாம் வந்து பிளட்ஷெட். நிச்சயமாக அப்படின்னா சர்டன்லி. மோசமான, வேர்ஸ். கொலையாளி, கில்லர்.
ஸோ இப்போ மேலே நம்ம ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக இப்போ வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு முறை ஒரு எக்கால ஒலி எழுப்புபவர் போர் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ ஒரு முறை, ஒன்ஸ். ஓகே, அதாவது ஒரு முறை அப்படின்னா அந்த ஒரு வாட்டி அப்படி கிடையாது, ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது. ஓகே, trumpeter was once jailed. ஓகே, சிறையில் அடைக்கப்பட்டார்னா என்ன படித்தோம்? டு பி jailed அப்படின்னு படித்தோம், அதை யூஸ் பண்ணுறோம். trumpeter was once jailed, ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால was அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். trumpeter was once jailed as a war prisoner. ஸோ ஜெயிலில் போட்டாங்க. எதனால அவர் ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு, ஸோ ஒவ்வொரு ரீசன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இவரை வந்துட்டு போர் கைதியாக அவரை வந்து சிறையில் போடுறாங்க. as a war prisoner. A trumpeter was once jailed as a war prisoner. அவரை கைது செய்து சிறைக்கு அழைத்து சென்றபோது அவர் இவ்வாறு கதறினார். ஸோ அதாவது என்னன்றது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. அவர் நிறைய சென்டென்ஸ் பேசுகிறாரு, பட் நான் லைன் பை லைனாக கொடுத்துருக்கேன். ஓகே, சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக. அவரை கைது செய்து சிறைக்கு அழைத்து சென்றபோது, when he was arrested. ஓகே, பொழுது வந்துச்சுன்னா when அப்படின்றது யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இங்கே யூஸ் பண்ணுறோம். when he was arrested and taken to the jail. ஸோ அவரை வந்து கைது பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தபோது, when he was arrested and taken to the jail, he cried to the guards. அவர் வந்து கதறாரு காவலர்கள்கிட்ட. ஓகே, கதறாரு. என்னென்னு கதறாரு அப்படின்னா, ஸோ ஐயானா வந்து சார் அப்படின்னு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். சார் ப்ளீஸ் லீவ் மீ. சார் ப்ளீஸ் லீவ் மீ. அடுத்தது, நான் ஒருவரை கூட கொல்லவில்லை. நான் ஒருவரை கூட கொல்லவில்லை. ஸோ ஒற்றை அப்படின்னு சொல்லும்போது சிங்கிள்னு படித்தோம் இல்லைங்களா, ஒன்று அப்படின்னு சிங்கிள், அதை வந்து இங்கே யூஸ் பண்ணோம். ஐ டிட் நாட் கில் அ சிங்கிள் பர்சன். ஸோ ஒருவரை கூட அப்படின்னா ஐ டிட் நாட் கில் ஒன் பர்சன் அப்படின்னு, ஈவன் ஒன் பர்சன் அப்படி சொல்ல வேண்டாம். ஐ டிட் நாட் கில் அ சிங்கிள் பர்சன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணோம்னா தான் ப்ராப்பராக இருக்கும். ஓகே, ஐ டிட் நாட் கில் அ சிங்கிள் பர்சன். நான் வெறும் என் கருவிகளோடு அவர்களுடன் சென்றேன். நான் வெறும் அப்படின்னா, இந்த வெறும் அப்படிங்கிறது இது எக்ஸ்ப்ரெஷனாக சொல்லுவோம் இல்லைங்களா, நான் ஒன்றுமே பண்ணலைங்க, நான் வெறும் என் கருவிகளோடு அவங்களோட போனேன், அந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தையை போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இங்கிலீஷில். ஐ ஜஸ்ட் அக்கம்பனிட் தெம் வித் மை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஐ ஜஸ்ட் அக்கம்பனிட் தெம். ஸோ கூட போகிறக்கு என்ன படித்தோம்? டு அக்கம்பனி அப்படின்னு படித்தோம். அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் டென்ஸ்ன்றனால அக்கம்பனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஜஸ்ட் அக்கம்பனிட் தெம். ஸோ அவங்க கூட நான் போனேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஜஸ்ட் அக்கம்பனிட் தெம் வித் மை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ நான் என் கருவிகளை தூக்கிட்டு அவங்க கூட போனேன், அவ்வளோதான், அந்த மாதிரி சொல்கிறோம். முன்னோக்கி சென்று கடுமையாக சண்டையிட நான் அவர்களுக்கு ஊக்கமளித்தேன். ஸோ முன்னோக்கி செல்வதுன்னா என்ன படித்தோம்? டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அது கடுமையாக சண்டையிடுவதுன்னா என்ன படித்தோம்? டு ஃபைட் ஹார்ட். ஸோ அதை நான் வச்சு இப்போ ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஐ இன்ஸ்பயர்ட் தெம். ஸோ நான் வந்து அவங்களுக்கு ஊக்கமளித்தேன். ஊக்கமளிப்பதுன்னா என்னென்னு படித்தோம்? டு இன்ஸ்பயர் அப்படின்னு படித்தோம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டு ஐ இன்ஸ்பயர்ட் தெம். ஓகே, நான் அவர்களுக்கு ஊக்கமளித்தேன். ஐ இன்ஸ்பயர்ட் தெம். எதுக்கு? டு மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஃபைட் ஹார்ட். டு மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஃபைட் ஹார்ட். முன்னோக்கி சென்று கடுமையாக சண்டையிட நான் ஊக்கமளித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும்தான் நான் செய்தேன். அது மட்டும்தான் நான் செய்தேன். தட் வாஸ் ஆல் ஐ டிட். தட் வாஸ் ஆல் ஐ டிட். ஸோ அது மட்டும்தான், அவையெல்லாம் தான் நான் செய்தேன், அந்த மாதிரி சொல்கிறது. அவனுடைய கோரிக்கையை கேட்டு காவலர்கள் புன்னகைத்தனர். The guards smiled at his request. The guards smiled at his request. ஸோ அதாவது அவனோட கோரிக்கையை கேட்டு, at his அப்படின்றது போடணும். ஓகே, ஸோ the guards smiled. எதை கேட்டு அப்படின்னா வந்து இவனோட கோரிக்கையை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ஸோ at அப்படின்ற ப்ரப்போஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். The guards smiled at his request. அவர்கள் சொன்னார்கள். ஸோ அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் அப்படின்றது மறுபடியும் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. அவர்கள் சொன்னார்னு என்ன? தே செட். அதை வந்து போடுறோம், தே செட். ஸோ அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஆனால் நண்பா அந்த காரணத்திற்காகத்தான் நீ தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
பட் மை ஃப்ரெண்ட், அதாவது பட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே, மை ஃப்ரெண்டுன்னு சொன்னோம்னாலும், ஏன்னா வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாலுமே ஒரு சோல்ஜர் தான் இதை பேசுகிறாரு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, ஆனால் நண்பா அப்படின்னா என்னோட நண்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. பட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அவர் வந்து கூப்பிடுறாரு, அதாவது அழைச்சி அந்த மாதிரி ஸோ கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வி திங்க் யூ ஷுட் பி பனிஷ்ட் ஃபார் தட் வெரி ரீசன். ஸோ வி திங்க் அப்படின்னா நாங்கள் நினைக்கிறோம், யூ ஷுட் பி பனிஷ்ட், நீ தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னா ஃபார் தட் வெரி ரீசன். ஸோ அந்த காரணத்துக்காகத்தான், ஃபார் தட் ரீசன்னு சொன்னோம்னாலும் மீனிங் ஒன்று தான். ஃபார் தட் வெரி ரீசன் அப்படின்னு சொன்னோன்னா இன்னுமே அழுத்தமாக சொல்கிறது, அந்த காரணத்துக்காக தான் உன்னை நாங்கள் தண்டிக்கணும்னு நினைக்கிறோம், நீ தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ வெகுஜன படுகொலையில் ஒருபோதும் பங்கேற்கவில்லை. ஒருபோதும்னா என்ன, நெகட்டிவாக சொல்லும்போது நெவர். யூ நெவர் டுக் பார்ட். ஸோ டேக் பார்ட் அப்படின்னா பங்கேற்பது, அதோட பாஸ்ட் டென்ஸ், ஏன்னா இது பாஸ்டில் தானே இருக்குது. யூ நெவர் டுக் பார்ட் இன் த மாஸ் கில்லிங். ஸோ வந்து வெகுஜன படுகொலையில் நீ ஈடுபடலை. ஸோ ஈடுபடவில்லை அப்படின்னாலே பாஸ்ட், அதுதான். ஸோ ஒருபோதும்னா நெவர், அதை சேர்த்திக்கிறோம். யூ நெவர் டுக் பார்ட் இன் த மாஸ் கில்லிங். ஆனால் நீ எப்போதும் மற்றவர்களை கொலை செய்ய தூண்டிவிட்டாய். ஆனால்னா பட். நீ எப்போதும், எப்போதும் என்ன, ஆல்வேஸ், அதை யூஸ் பண்ணுறோம். யூ ஆல்வேஸ் ப்ரொவோக்ட் அதர்ஸ் டு கில். ஸோ மற்றவர்கள் அப்படின்னா அதர்ஸ், கொலை செய்ய தூண்டிவிட்டாய். தூண்டி விடுவதுன்னா என்ன, ப்ரொவோக். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் ப்ரொவோக்ட் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறோம். பட் யூ ஆல்வேஸ் ப்ரொவோக்ட் அதர்ஸ் டு கில். அடுத்தது, போரில் கொல்லும் மற்றும் இறக்கும் வீரர்களை விட நீ தொழில் ரீதியாக மிகவும் கொடுமைக்காரன். யூ ஆர் மோர் crooked பை ப்ரொஃபஷன். ஸோ உன்னோட அந்த ப்ரொஃபஷனில் வந்து நீ ரொம்ப கொடுமைக்காரனாக இருக்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. யூ ஆர் மோர் crooked பை ப்ரொஃபஷன் தேன். ஏன்னா இது வந்து விட அப்படின்னு கம்பேரிட்டிவ் ஃபார்முக்கு வந்துட்டோம். ஸோ கம்பேர் பண்ணி தான் இது பண்ணுறோம். ஸோ அந்த கொல்லக்கூடிய அந்த சோல்ஜர்ஸோ இல்லை வந்து போரில் இறக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸோ அவங்கள காட்டிலுமே நீ வந்து ப்ரொஃபஷன் ரீதியாக, நீ செய்கிற தொழில் ரீதியாக நீ ரொம்ப மோசமானவன், அவங்க கூட தயவுதாட்சணை பார்த்தாலும் நீ விடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூ ஆர் மோர் crooked பை ப்ரொஃபஷன் தேன் த சோல்ஜர்ஸ். ஸோ மற்ற சோல்ஜர்ஸை விட. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்துட்டு ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இன்ட்ரடியூஸ் பண்ணி எந்த மாதிரி சோல்ஜர்ஸ்ன்னு நம்ம இன்னுமே கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். த சோல்ஜர்ஸ் ஹூ கில் அண்ட் டை இன் த வார். ஸோ கொல்றதோ இல்லை வந்து அவங்களே போரில் இறந்து போகிற வீரர்களை காட்டிலும் நீ தான் மோசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூ ஆர் மோர் crooked பை ப்ரொஃபஷன் தேன் த சோல்ஜர்ஸ். ஸோ சோல்ஜர்ஸை காட்டிலும் நீ மோசமானவன். எந்த மாதிரி சோல்ஜர்ஸ் அப்படின்னா, who kill and die in the war. ஸோ போரில் வந்து கொல்றதாகட்டும் இல்லை அவங்களே வந்து இறந்து போகிற சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறவங்கள விட நீ மோசமானவன்னு சொல்கிறாங்க. வன்முறையிலும் இரத்த களரியிலும் ஈடுபட மற்றவர்களை தூண்டிவிடுபவன் நிச்சயமாக கொலையாளிகளை விட மோசமானவன். நிச்சயமாக அப்படின்னா வந்து சர்டன்லி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ மோசமானவன் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்லும்போது எதை யூஸ் பண்ணுவோம், வேர்ஸ் அப்படின்றது, அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஹீ ஹூ ஸ்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு கலக்குவது. இந்த இடத்துல வந்து என்னென்னா ஸ்டர்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு பர்சனை சேர்த்திக்கிறோம். இங்கே வந்து பீப்புள், நிறைய பேர். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து தூண்டி விடுவது அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஹீ ஹூ ஸ்டர்ஸ் அதர்ஸ் டு இன்டல்ஜ். ஸோ தூண்டி விடுவான். ஹீ ஹூ ஸ்டர்ஸ் அதர்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனம் போட்டு நம்ம வந்து சொல்கிறோம். எவன் ஒருவன் அப்படின்ற மாதிரி வரும் இல்லைங்களா, அதுதான். எவன் ஒருவன் வந்து மற்றவர்களை தூண்டி விடுகிறானோ, எதுக்கு அப்படின்னா மித்தவங்களை கொலை பண்ணுறக்கு அப்படின்ற மாதிரி. ஹீ ஹூ ஸ்டர்ஸ் அதர்ஸ் டு இன்டல்ஜ் இன் வயலன்ஸ் அண்ட் bloodshed. ஸோ வன்முறை மற்றும் இரத்தக்களரி. ஓகே, ஸோ அதில் வந்து ஈடுபட யார் ஒருத்தன் வந்து மற்றவங்கள தூண்டி விடுறானோ இஸ் சர்டன்லி வேர்ஸ் தென் த கில்லர்ஸ் தெம்செல்ஸ். ஸோ அந்த கொலைகாரங்களை விட கொலையை தூண்டி விடுறவங்க தான் அது. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, தப்பு செய்கிறனை விட அந்த தப்பை வந்துட்டு தூண்டி விடுறவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுதான் இது. ஓகே, ஹீ ஹூ ஸ்டர்ஸ் அதர்ஸ் டு இன்டல்ஜ் இன் வயலன்ஸ் அண்ட் bloodshed is certainly worse than the killers themselves. ஸோ அந்த கொலையாளிகளை விட இவங்க தான் வந்துட்டு இவன் தான் மோசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ நம்ம வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஃபுல் ஸ்டோரியை நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அதை நான் அப்படியே வந்து ரீட் பண்ணுறேன். The trumpeter. A trumpeter was once jailed as a war prisoner. When he was arrested and taken to the jail, he cried to the guards. என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். Sir, please leave me. I did not kill a single person. I just accompanied them with my instruments. I inspired them to move forward and fight hard. That was all I did. The guards smiled at his request. They said, but, my friend, we think you should be punished for that very reason. You never took part in the mass killing, but you always provoked others to kill. You are more crooked by profession than the soldiers who kill and die in the war. He who stirs others to indulge in violence and bloodshed is certainly worse than the killers themselves. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. இதில் வந்து இவ்வளோ ஒக்காப் நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்றதும் பார்த்துருக்கோம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See the next video. Until then, thank you. Bye bye.